அபி தட்டோட தூக்கிடலாமா? ஆ, என்னத்த தூக்க போறீங்க? ஐயோ, சாக்லேட். அவர் வேற இங்க இருக்காரே. உங்க கையால இந்த அவார்ட் வாங்கினது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மனுஷன் இவங்க சாக்லேட்ல கைய வைக்கிறத பார்த்தாலே டைம் பாம் மாதிரி ஆயிடுவாரே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அப்பா பார்த்தா மாட்டிக்கும். காவ்யா தான் நல்ல பொண்ணு. காவ்யா, எடுத்து சொல்லுமா கொஞ்சம். அதனால எடுத்துட்டு போய் அப்பா கண்ணில் படாம மறைச்சு வச்சு சாப்பிடலாம். அடி பாவி, இவன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா? ஐயோ, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க போய் எடுக்கலாம். ஐயோ, செல்லங்களா தங்கங்களா, வேண்டாம். அப்பா பார்த்தா அவ்வளவுதான். குட்டிமா ப்ளீஸ்மா, சொன்னா கேளுமா. அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளுமா. தட்டோட தூக்குனா எப்படிடா ஓட முடியும்? அசிங்கமா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. நான் வந்து அந்த அங்கிளை டைவர்ட் பண்றேன். கையில எவ்வளவு வருமோ அவ்வளோ எடுத்துட்டு இந்த பக்கம் ஓடிடு. நம்ம அப்புறமா பிரிச்சுக்கலாம். இந்த பக்கமா? எனக்கு 5 சாக்லேட் வேணும். ம், சரி, தரேன். ஐயோ, ஒரு டாக்டரோட பிள்ளைங்களா இருந்துட்டு திருடங்க ரேஞ்சுக்கு பிளான் போடுறாங்களே. ஏ அபி, என்னடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, போகாதீங்க. நான் வேற இவங்க கண்ணுக்கு தெரியல. இவங்களை நான் எப்படி தடுப்பேன்? ஐயோ கடவுளே. டே செல்லங்களா, வேண்டாண்டா. வீட்டுக்கு போனதும் அம்மா சுடர்கிட்ட சொல்லி ஒரு பவுல் நிறைய சாக்லேட் தர சொல்ற. இங்க மட்டும் ஏதோ சேட்டை பண்ணி அப்பா கிட்ட மாட்டிக்காதீங்கடா. சூப்பர் ஐடியா. இந்த நேரம் பார்த்து இந்த சுடர் எங்க போய் தொலைஞ்சா? ஏய் சுடர், அவர் பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் வாடி. ஐயோ, ஐயோ, மானத்தை வாங்கிட்டான். ஐயோ, எனக்கு கொடு. காவியா, எனக்கு கொடு. கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். நில்லுங்க. ஏய் காவியா, கொஞ்சம் நில்லு காவியா. ஒழுங்கா கொடு. கொடுக்க மாட்டேன், எனக்கு தான். காவியா கொடுன்னு சொன்னேன். கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கோவப்படுறத கொடு. வேண்டாம். அப்பா காவ்யா, பார்த்துருவாரு. கொடு. தர மாட்டேன். ஐயோ, சண்டை போடாதீங்கன்னு சொல்றேன்ல. காவியா, கொடுத்துருன்னு சொன்னேன். இல்ல, நான் தர மாட்டேன். கொடு, சொல்றது கேளு. தர மாட்டேன். காவ்யா, சொல்றேன்ல, கொடு. தர மாட்டேன். ஐயோ, இவ கணக்கு வேற நம்ம தெரியுமே. ஐயோ, அடிச்சுக்கோ. போச்சு. அடிச்சுக்கோ. Sir, what happened? ஐயோ. Sir, are you okay, sir? இல்ல, பரவாயில்ல. Sir, இல்ல, நான் பாக்குறேன் சார். யாரு இப்படி பண்ணது? யாரு இத பண்ணது? சொல்லுங்க. கபில், ஒரு நிமிஷம் சார். அம்மா, என்ன காரியம் பண்ணிருக்க? உன்ன
நீ இதுல தலையிடாத, ஓரமா போய் நெல்லு. எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. குழந்தைங்க சார், வேண்டாம். டாடி தெரியாம பண்ணிட்டேன், சாரி டாடி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. Sir, I'm very sorry, sir. Eyes, eyes. Sir, இங்க பாருங்க சார். இங்க பாருங்க. ஓகே சார், ஓகே சார். ஒண்ணும் இல்லை சார். இங்க பாருங்க. சரி போலாம். எங்க போனாலும் உங்களால எனக்கு பிரச்சனை தான். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல இல்ல என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியலையா? எனக்கு தெரியல. நான் உங்களுக்காக எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க திருந்துற மாதிரியே தெரியல. எனக்கு எல்லாரும் முன்னாடியும் அவமானம் மட்டும் தான் மிஞ்சிச்சு. உங்களால டாடி எவ்வளவு ஃபீல் பண்றாரு பாத்தீங்கல்ல? ஏன் யாருமே டாடியை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஹாஸ்பிடல்ல அவ்வளவு ஒர்க் பிரஷருக்கு நடுவுல உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எவ்வளவு மெனக்கிடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க நல்லதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யறாரு. ஆனா நீங்கெல்லாம் மேல மேல டென்ஷன் தான் பண்றீங்க. அப்பா வளர்த்த பசங்க அதான் இப்படி இருக்காங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தம் போட்டும் பார்த்துட்டேன், பொறுமையாவும் சொல்லி பார்த்துட்டேன். ஏன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் குழந்தையா மாறி உங்களை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். நான் எப்படி உங்களை சரி பண்ண நினைச்சாலும் நீங்க அதே தப்ப திரும்பி திரும்பி பண்றீங்க. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இப்போ என் இந்து என் பக்கத்துல இருந்திருக்கணும்னு தோணுது. அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். ஒருவேளை அவ கூட இருந்திருந்தா நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு எடுத்து சொல்லியிருப்பா. இல்ல உங்களுக்கு நல்லது சொல்லி புரிய வச்சிருப்பா இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேல உங்க ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. எழில், நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற மனோ? I just don't know. I don't know how to deal with this. எழில், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ ஏத்துப்பியான்னு தெரியாது. இதுக்கு மேல இவங்க கிட்ட வாயால பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட். இவங்க ஃபியூச்சர் லைஃப் பெட்டரா இருக்கணும்னா
அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் மனோ. நான் என்ன பண்ணணும் சொல்லு. குழந்தைங்க டிசிப்ளினா நீ நினைக்கிற மாதிரி இவங்க வளரணும்னா அதுக்கு ஒரே வழி ஹாஸ்டல் தான். மனோஹரி, ஏன் திடீர்னு குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்றாங்க? குழந்தைங்கன்னா சேட்டை பண்ணதான் செய்வாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா கேட்டுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்க்க சொல்றாங்க? சுடரும் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கா? வீட்ல இருந்தா பசங்க கண்டிப்பா இன்னும் மோசமா தான் ஆவாங்க. ஏன்னா வீட்டுக்கு குழந்தைங்கள பாத்துக்கிறேன்னு வந்திருக்கிற ஆளு சரி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல் ஒண்ணுதான் அவங்கள சரி பண்றதுக்கான ஒரே வழி. மனோகரி, என்னம்மா பேசுற நீ? அவன் ஏதோ குழந்தைங்க மேல இருக்கிற கோபத்துல பேசிக்கிட்டு இருக்கான். குழந்தைங்க என்ன இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைப்பேன்னு பார்த்தா குழந்தைங்கள ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட சொல்ற. அம்மா, எனக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டீங்க. அத நான் கேட்டு எனக்கு எவ்வளவோ மாத்திக்க ட்ரை பண்ணி நான் ஏமாந்ததுதான் மிச்சம். காலையில கூட நீங்களும் தோ இவ்வளவு சொல்றத கேட்டு சரி ஓகே நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பிதான் இவங்களை அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுமா. ஏதேதோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஆமாமா, ஏற்கனவே ஹாஸ்டல்ல பத்தி பேசும்போது நான் தான் மனோகரிய தடுத்தேன். ஆனா இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்டலா கிடைச்சு இவங்கெல்லாம் திருந்துவாங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது எனக்கு. மனோ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குமா? எஸ், குழந்தைங்களை நான் ஹாஸ்டல்ல சேர்க்க தான் போறேன். ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? ஹாஸ்டல் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். நம்ம குழந்தைங்களால அதெல்லாம் தாங்க முடியாது. அவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டாம். மனோ, ஒரு நல்ல ஹாஸ்டலா பாரு. இப்ப என்ன பண்றது? வேணா எழில், சொல்றத கேளு. குழந்தைங்க பாவம்பா. ஃபெசிலிட்டில எந்த குறையும் இருக்க கூடாது மனோ. புரியுது, நான் பாத்துக்கிறேன். என்ன? வேண்டாம், இப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க உங்களை வெறுத்துருவாங்க. வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்து விட்டுரு. நீங்க பண்றது தப்பு சார். தப்ப சரி பண்றேன்னு சொல்லி தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டா எல்லாமே சரியாயிடும்னு குருட்டுத்தனமா நம்புறீங்க. ஆனா ஹாஸ்டலுக்கு போனாதான் குழந்தைங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வரும், எல்லாரும் மேலயும் கோபம் வரும். அவங்க நிலைமை இன்னும் மோசமாகும். பாசத்துக்கு ஏங்க ஆரம்பிச்சு தனிமையில இருக்க ஆரம்பிச்சு குழந்தைங்க மனசு இறுகி போயிரும். ஏற்கனவே அவங்கெல்லாம் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அப்பாவும் இல்லாம
அவங்கள ஆதரவு இல்லாம விட போறீங்களா? இதத்தான் உங்க இந்து விரும்புவாங்களா? உங்களோட இந்துவே ஒரு ஆசிரமத்துல பாசத்துக்கும் அக்கறைக்கும் ஏங்கி ஏங்கி உங்க மூலமா ஒரு குடும்பம் கிடைச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசை ஆசையா பெத்துக்கிட்ட குழந்தை சரி இவங்க. இந்து பட்ட அதே கஷ்டத்தை இவங்களையும் பட வச்சிடாதீங்க. இந்து பேரை சொல்லி எழில் மனச கலைக்க பாக்குறா. விடாத மனோ, இந்த சான்ஸ விடவே கூடாது. எப்படியாவது இந்த பிசாசுங்களை இங்க இருந்து துரத்தி விட்டாதான் நாம எழிலோட சந்தோஷமா வாழ முடியும். ஏதாவது பண்ணி எழில டைவர்ட் பண்ணு. ஏய், சும்மா இஷ்டத்துக்கு பேசணும்னு பேசாத. இங்க யாரும் குழந்தைங்கள ஆசிரமத்துல விட போறதில்ல. போர்டிங் ஸ்கூல் ஹாஸ்டல்ங்கிறது கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு அங்க ஒரு கஷ்டமும் இருக்காது. அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க ரூமுக்கே வரும். அவங்க மேல உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. காசு இருந்தா வசதி எங்க போனாலும் கிடைக்கும் மேடம். ஆனா பாசம் அது கிடைக்கல. குழந்தைங்க நாம என்ன பாசமா இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தானே இவ்வளவு நேரமா புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களும் இவர மாதிரி இதோ இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாளைக்கு அவங்களும் புலம்புவாங்க. எல்லாமே உன்னாலதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல இவ்ளோ குழப்பமா இருக்கு. எல்லா தப்புக்கும் காரணமே நீ தான். அவ கரெக்டா தானே சொல்றா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஒத்துக்கிறேன் சார், தப்பு என்னோடதுதான். குழந்தைங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்களும் அவங்கள புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நடக்கல. அதுக்கு அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலாமா? உங்களுக்கு என்ன, உங்க குழந்தைங்க உங்களை மாதிரியே எல்லாரும் மதிக்கிற மாதிரி குழந்தைங்களா இருக்கணும், அவ்வளவுதானே? அப்படி மாறிட்டா நீங்க குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டீங்கல்ல? ஏய், என்ன உளறிட்டு இருக்க நீ? நீங்க இதுல தலையிடாதீங்க மேடம். நான் சவால் விட்டது சார் கிட்ட. அவரு பதில் சொல்லட்டும். சொசைட்டில நல்ல பேர் வாங்குறதுங்கிறது நீ பொய் சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ சொல்ற மாதிரி குழந்தைங்க நல்ல பேர் வாங்கட்டும். நான் சந்தோஷமா ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன். ஆனா ஒருவேளை அப்படி இல்லைன்னா குழந்தைங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த சவாலுக்கு நீ ரெடியா? இவளை வச்சுதானே குழந்தைங்கள பாத்துக்கணும்னு நினைச்சோம். ரெடி தான் சார். வர இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல உங்க குழந்தைங்க ஜெயிச்சு உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து உங்க பிள்ளைங்க தானே நிரூபிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. பார்க்கலாம். குழந்தைங்களா மேல வாங்க வாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஹம். ம்.
போன தடவை ஹாஸ்டலுக்கு குழந்தைங்கள அனுப்பலான்னு சொன்னப்போ வேணான்னு சொன்ன எழிலையா இப்போ சரின்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இந்த நேரத்துல சுடர் தேவையில்லாம இதுல தலையிட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கு. இல்ல நீங்களும் இந்த குட்டி பிசாசுங்கள இங்க இருந்து அனுப்புறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அது எல்லாம் இந்த வீணா போன சுடரால எல்லாம் குட்டி சேவர ஆயிடுது. இப்படிதாமா ஒவ்வொரு தடவையும் நாம அவளை குறைச்சி எடை போடுறோம். ஆனா அவ ஜெயிச்சு மேல வந்துகிட்டே இருக்காளே. இல்ல ஒரு தடவை அந்த குட்டி பிசாசுங்க கிட்ட ஒருத்தவங்களும் இருக்க முடியாது, இதுங்களை யாராலையும் பாத்துக்க முடியாதுன்னு நினைச்சேன்.